ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் வீடியோ வச்சு அட்டாக் அண்ட் டைட்டனில் சீசன் 3ல எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கமாண்டர் எல்லாம் தயாரா இருக்கு. இப்போ கீழே விடுங்க. புது ராணிக்கான வரவேற்பா. செக் பண்ணிட்டு தான் அங்கே வந்திருக்காரா? என்னாச்சு? எதனால நீ இவ்வளவு பதட்டமா இருக்க? நாங்க கென்னி அக்ரமனை பார்த்தோம். அவர் இன்னும் உயிரோட இருக்காரு. முன்னாடி நடந்ததா? இந்த உலகத்துல நான் தான் பலசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா டைட்டன் தான் பலசாலி. உண்மையிலேயே டைட்டன் ஒண்ணு இருக்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஆனா இந்த வால்ஸ்குள்ள நான் மட்டும்தான். ஒரு நிமிஷம், அவனை அப்படியே பிடிச்சிட்டு ஒரே வேண்டாம் ராட், இப்ப ஷூட் பண்ணாத. நாம இங்க இருப்போங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கவுன்சில் மெம்பர் தான் யாராவது சொல்லிருப்பாங்க. அது யாருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். சரி, உன் பலம் என்னன்னு அவனுக்கு காட்டு. அதுக்கப்புறம் நான் அவனை ஷூட் பண்றேன். அதை என்னால பண்ண முடியாது. இது என்னோட கெஸ் தான். இவனை பார்த்தா இவன் நிச்சயமா ஆக்ரமன் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நினைக்கிறேன். இவன் இப்போ என்னை எதிர்த்து சண்டை போடணும்னு நினைக்கிறான். நிச்சயமா இவன் ஆக்ரமனா தான் இருக்கும். அவர் தம்பி போல இது. அவனை நீ கொல்லலனா உனக்காக நான் அவனை கொல்றேன். உண்மையிலேயே நீ ராஜாவா இல்லையா? என்ன கொண்டு நீ அப்படி என்னதான் பண்ண போற? இந்த டைட்டன் கையில இருந்து என்ன காப்பாத்தும் முதல்ல. தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடு. அதுக்கப்புறம் எப்போ இத மாதிரி பண்ண மாட்டேன். இவ்வளவு பெரிய பவருக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணும் இல்லை. அதுக்கு எப்ப வேணாலும் என்ன நசுக்கி கொண்டு இருக்கலாம். கத்தி கதறுகிறாரு. என்கிட்ட பல விஷயங்களுக்கு இருந்தது. ஆனாலும் நான் தோத்ததான் போனேன். எல்லாத்தையும் நான் திரும்பி பார்க்கும்போது என் குடும்பம் இத்தனை வருஷமா காப்பாத்திக்கிட்டு இருந்ததை நான் பெருசா எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். இவருக்கும் உயிர் பயம் இருந்தது. உண்மையை சொல்லு. என் கால் வலிக்குது. ஏய் ஊரி, உனக்கு என்ன பைத்தியமா? அவனை எதுக்காக நீ விட்ட? அவன் ஒரு ஆக்கிரமன்னு உனக்கு தெரியும்ல. நாம அவனை கொண்டாகணும். இது வரைக்கும் எங்க ஆளுங்கள் எல்லாம் ஆக்ரமன்ஸை துன்புறுத்திட்டு தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ என்ன வெறுக்கிறது தப்பே இல்லை. ஆனா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்ப சாக தயாரா இல்லை. Please, என்னை மன்னிச்சிடு. இந்த செவர்களுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன உலகத்துக்கும் என்னால சொர்க்கத்தை கொடுக்க முடியல. நான் ஒரு பெரிய முட்டாள். இவன் இந்த ராஜ்யத்தோட ராஜா. என்ன மாதிரி எதுக்கும் உதவாதவன் காலில் விழுந்திருக்கான். அவனோட டைட்டன் உருவத்தை பார்த்து நான் பயந்துட்டேன். ஆனா என் முன்னாடி அவன் மண்டியிடும் போது இது வரைக்கும் எப்பவும் உணராத ஒரு விஷயத்த அன்னைக்கு நான் உணர்ந்தேன். அதே இடத்துல உனக்கு நான் உதவி செய்யட்டுமான்னு அவன் கிட்ட கேட்டேன். ஊரையும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். அப்ப இருந்துதான் டச்சா. அடுத்த முறை நான் கவுன்சில் பார்க்கும்போது அன்னைக்கு என்ன ஆச்சரியப்படுத்தின ஊரிய காணும். அந்த இடத்துல ரைஸோட புது நாய் இருந்தது. அந்த நாய் டேபிள் மேல காலை வச்சுக்கிட்டு உக்காந்து இருந்தது. எனக்கு அப்போ புது வேலை கிடைச்சது. அதை பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அத்தனை வருஷமா ஆக்ரமன்ஸை துன்புறுத்திக்கிட்டு இருந்தது அத்தோட நின்னது. ஆனா என்னால பகல் நேரங்கள்ல சுதந்திரமா சுத்தவே முடியாத நிலைமை ஆயிடுச்சு. எனக்கு சில எதிரிகள் இருந்தாங்க. கூவெல்லா, நீ ஒலிம்பியாவை சொல்றியா? அந்த பொம்பளைக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை. அதனாலதான் அவளை வாங்க யாருமே முன் வரல.
முகம் ஏன் இப்படி இருக்கு? உன் எடை ரொம்ப குறைஞ்சிருச்சு. எலும்பு கூடு மாதிரி ஆயிட்ட. ஏய் குயல், அவ இறந்துட்டா. இறந்துட்டானா? நீ லிவி நீ உயிரோட தான் இருக்கியா? இப்பதானே காமிச்சாங்க ஃப்ளாஷ்பேக்ல. இந்த மாதிரி தானே உட்காந்து என்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க? நீ என்ன செய்விடா? நான் பேசுறது கேட்குதா இல்லையா? உன் பேர் என்ன? லிவாய். ஐயோ பேஸ் கட்டே தெரியல. கண்ணை பார்த்து இங்க இருந்தா கூட்டிட்டு போயிருக்காங்க போல. எனக்கு புரியுது குயால், நீ பண்ணது சரிதான். நம்ம குடும்பம் உனக்கு எந்த உதவியுமே செய்யல. என் பேர் கேணி, வெறும் கேணி, அவ்வளவுதான். எனக்கு உங்க அம்மாவை ரொம்ப நல்லா தெரியும். உன்னை பார்த்ததுல சந்தோஷம். கோயில் விட்டுட்டு போன ஒரே விஷயம், சாகுற நிலைமையில சமூகத்தை விட்டு தூரமாக இருந்தவன். ஆனா அப்படியே சாகட்டும்னு விட்டுட்டு வர அளவுக்கு மோசமானவன் கிடையாதுண்ணா. ஆனா அவனுக்கு நான் ஒரு பேரண்டாக இருக்க முடியாது. அவனுக்கு என்னால பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். முதல்ல அவனுக்கு கத்தியை எப்படி பிடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தேன். மற்றவங்க கிட்ட அதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக் கொடுத்தேன். எப்படி ஹலோ சொல்லணும்னு கற்றுக் கொடுத்தேன். ஒரு டீலை முடிக்கணும்னா கத்தியை எப்படி சொல்லட்டணும்னு கற்றுக் சின்ன கொடுத்தேன். வயசுலேயே மிருகமாகிட்டு இருக்கிறார். இந்த அண்டர் கிரவுண்ட்ல அவன் வாழ என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன். ஒருவேளை இன்னும் மேலே போகணும்னு ஆசைப்பட்டான்னா அது அவனோட முடிவு. ஆனால் அதுக்கான நேரம் வரணும்னா அதுக்கு அவனே அவனை உருவாக்கிக்கணும். ஏன் கூட நீயும் வா, இந்த உலகத்தோட அமைதிக்காக ப்ரே பண்ணுவோம். இன்டீரியர் போலீஸ், நீங்க அவங்க கூட தானே இருக்கீங்க? என்னை மன்னிச்சிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை சில பேரை நான் கொன்னுட்டேன். ஆனா இப்போ உன் நிலைமைய பாரு. நம்ம கிங் உன்னை மொத்தமா மாத்திட்டாரு. அவரோட கருணையும் அருளும் எல்லையற்றது. ஆமா, அது உண்மைதான். உனக்கு ராஜா மேல நிறைய மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் என்ன பண்ண சொன்னாலும் அதை நான் பண்ணேன். மரியாதையா பயமா? நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? நீ எதுக்கு ராஜாக்கு சேவை பண்ணணும்னு நினைச்ச? அதுவா, எனக்கு தெரியாது. ஏன்னா இங்க இருக்கிறதுலயே பலசாலி அவர்தானே. ஆமா, நம்ம உலகத்துல யாரு உயரத்துல இருப்பாங்கன்னு தெரியுமா? யாரு பலசாலின்னு அவங்கள நிரூபிச்சுக்கிறாங்களோ அவங்கதான். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பவர் மட்டும்தான். ஒருவேளை அது மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் என் தங்கச்சி பண்ண மாதிரி நீங்களும் அதை பண்ண மாட்டீங்க. இப்போ என்கிட்ட நிறைய நேரம் இல்லை. அது சொல்லதானே என்ன கூப்பிட்டேன். நீ எல்லாம் ஒரு மான்ஸ்டர். இந்த வயசுல இந்த நோயை உன்னால தாங்கிக்க முடியல. சீக்கிரம் சாக போற, அதை சொல்லதானே கூப்பிட்டேன். நான் உன்னை அதுக்காக கூப்பிடல. என்னது? என்னோட பவரை எல்லாம் ராட்ஸோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நான் அவங்களோட ஞாபகங்கள்ல வாழ்வேன். நீங்க என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. உன் பவரை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா? கெனி, இந்த உலகம் ரொம்ப சீக்கிரமே அழிஞ்சிடும். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள்ல இல்லை. மனித குலமே அழிய போற இந்த நரகத்துல ஒரு சொர்க்கத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ வயலன்ஸை தானே ரொம்ப நம்புற, கரெக்டா? ஆனா இந்த உலகத்தோட பெரிய உண்மையே அதுதான். நாம முதல் முறை சந்திக்கும் போது நம்மளை எதிரிகள்ல இருந்து நண்பர்களை மாத்திடுச்சு. அது என்னது? எனக்கும் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன். ஒரு வேளை அன்னைக்கு மட்டும் உன் கையால என்னை பிடிச்சி தடுக்காம இருந்திருந்தா அன்னைக்கே உன் தலையை வெட்டி உன் கையில கொடுத்துருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமா, அந்த உண்மையை எப்பவும் மறுக்க முடியாது. அன்னைக்கு நமக்குள்ள நடந்த அதிசயத்தை நான் முழுமையா நம்பி இருந்தாலும் கடைசியா அவர் என் கண்ணை பார்த்து பேசவே இல்லை. என்னை திரும்பி கூட பார்க்கல.
இதுக்கப்புறம் தான் இவ பொண்ணு சாப்பிட்டு ஓரி சொன்ன மாதிரி அந்த பவர் இன்னொருத்தருக்கு கிடைச்சது. அவ என்ன பார்த்த ஒரே பார்வையில அவன் அவளுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சு ராடோட பொண்ணுக்கு எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பான். அவ அன்பு அமைதியை பத்தி தான் நிறைய பேசுவான். ஆனா இதெல்லாம் அவனோட வார்த்தைகள். ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேச அவங்களுக்கு எப்படிதான் டைம் கிடைக்குது? அன்பெல்லாம் அதிக பவர் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான பொருளா, இல்லைன்னா அந்த பவர் யாருக்கு கிடைக்குதோ அவங்க இப்படிலாம் மாறிடுவாங்களா? அப்படின்னா நானுமா? என்னோட பேரு கெனி ஆக்ரமன். இந்த பேரு எனக்கு பிடிக்காது. எல்லாரும் என்னை கெனி த ரப்பர்னு கூப்பிடுவாங்க. ஆனா எனக்கு கடுப்பேத்தின நிறைய மிலிட்ரி போலீஸோட கழுத்தை நான் அறுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இனிமே இந்த ஆன்டி பர்சனல் கண்ட்ரோல் ஸ்குவாடோட கேப்டனா நான் தான் இருக்க போறேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். வாட் கேப்டனாகவே இவர் தான் வந்திருக்காரா? எனக்கு புரியுது. இவனெல்லாம் யாரா போட்டதுன்னு நீங்க நினைப்பீங்க. மிலிட்ரிஸ கொன்ன எந்த மாதிரி கொலைக்காரன் எப்படி இப்போ பாசா மாறிட்டா நீங்க எல்லாம் யோசிக்கலாம். அதெல்லாம் தேவையில்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி செவரு விழுந்துருச்சு. டைட்டன்ஸ் கூட சண்டை போடுறதை நம்ம நிறுத்திட்டோம். ஆனா மிச்சம் இருக்கிற நிலத்துக்காக நம்ம ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம். அதனால தானே இந்த ஸ்குவாடை உருவாக்கி இருக்காங்க. அந்த காரணத்துக்காக தான் நாம இங்க இருக்கோம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம், நல்ல ரேங்க் எடுத்தோம், அதனால இங்க இருக்கோம். இது எனக்கு தேவையில்லாதது. இதுல ஒரு அர்த்தமும் இல்லை. உனக்கு கவலையே இல்லையா? இந்த படையை வச்சு ஸ்கவுட்ஸ் மொத்தத்தையும் நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே நான் வந்ததுக்கான காரணம் அதுதான் நீ தெரிஞ்சுக்கணும். கவுன்சில் என்ன சொல்லுதோ ஸ்கவுட்ஸ் அதை கேட்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். இது எல்லாமே பெரிய கனவுக்காகத்தான். கடவுளுக்கு நிகரான பவர். யாருக்கு அந்த பவர் கிடைக்குதோ திடீர்னு அவங்க கருணை உள்ளவங்களா ஆயிடுறாங்க. என்ன மாதிரி மோசமானவனுக்கு இப்படிதான் இருக்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கணும். அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி உணர்வோம்? ஒரு டைட்டனா ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்வை எந்த மாதிரி இருக்கு? என்ன மாதிரி மோசமான ஒருத்தர் நீ இந்த உலகத்தை பார்த்த கண்ணோட்டத்துல என்னாலே பார்க்க முடியுமா? ஒரே ஒரே கேளு. அப்போ லிவே இவங்க வம்சாவளி தான். உனக்கு இருக்கிற தீக்காயங்களையும் பிளட் லாஸையும் பார்க்கும்போது உங்களை இப்ப காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, உண்மைதான். காப்பாற்ற முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அங்க புகையில இருக்கும்போது ராடோட பேக்ல இருந்து இதை எடுத்தேன். ஒருவேளை இப்ப நான் இதை இன்ஜெக்ட் பண்ணனா ஒரு பெரிய பலமான டைட்டனா மாறிடுவேன். எதுக்கும் வேலைக்காகாத டைட்டனா ஆயிடுவேன். என்னவா இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்ன இது உயிரோட வைக்கும். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்றதுக்கு டைமும் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. சொன்ன போன சார் ஒருவேளை பயத்தால தான் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நான் சரியான வழியில இன்ஜெக்ட் பண்ணலன்னா என்னோட முடிவும் அவன மாதிரி ஆயிடும். எல்லாம் தப்பா முடிச்சிடும். இங்க நீங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்க சாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கலன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனா கண்டிப்பா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சரிதான். விஷயம் என்னன்னா, என் கனவு நிறைவேறாம நான் சாகிறதுக்கு விரும்பல. ஆனா அதுக்கு வெளியே கண்ணு முன்னாடி இருக்கு. எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு புரியுது.
மனுஷனான நாம எல்லாரும் ஒண்ணுதான். நான் சந்திச்சதும் அப்படிதான். சில பேர் போதைக்கு அடிமை, சில பேர் பெண்களுக்கு அடிமை, சில பேர் கடவுளுக்கு அடிமை. குடும்பம், ராஜா, கனவுகள், குழந்தைங்க, சில பவருக்கு அடிமை. வாழ்க்கை முழுக்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக தான் இருக்கோம். வாழ்க்கையை நகர்த்த நமக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும். எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை தான். அவனந்தான். சரி, நீ எதுக்கு இன்னும் என்ன சுடாம இருக்க? ஹீரோயிசம் காட்டுறியா? கென்னி, உனக்கு கிங்க பத்தி தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு. அந்த முதல் கிங் எதுக்காக மனித குலம் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சான்? அதை பத்தி எனக்கும் தெரியாது. ஆனா அவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அதனால ஆக்கிரமிச்சான அவங்கள நாம எதிர்த்தோம். என்னோட கடைசி பேரும் ஆக்ரமன் தானே. உண்மையை சொல்லு, நீ யாருன்னு, எங்க அம்மாக்கு யாருன்னு சொல்லு. பைத்தியக்காரன். இவர் தான் அப்பாவா? எனக்கு அதான் தோணுச்சு. அப்புறம் அண்ணன் தோணுச்சு. அண்ணன். அன்னைக்கு நீ ஏன் என்னை விட்டுட்டு போன? அது ஏன்னா என்னால ஒரு குழந்தைக்கு அப்பாவாகிற தகுதி கிடையாது. கென்னி, ஓ, அடையாளமே தெரியல. கடைசியா அந்த டைட்டனை நான் தான் கொல்லணும். அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் மக்கள் என்ன ராணியா ஏத்துக்க ஒரு கதை கிடைக்கும். அதுதான் இந்த செவரு எல்லாத்தையும் ஒண்ணாக்கும். கடைசியா அது பெரிய பொண்ணா தெரியுதுல்ல. ஒரு நிமிஷம், நீ உண்மையா இதை பண்ணதான் போறிய ஹிஸ்டோரியா? ஆமா, பண்ணதான் போறேன். இங்க பாரு, அது வெறும் ஒரு ஜோக் தான். சரிதானே மிகாசா? அவனை நீ அடிச்சதுக்கு அப்புறமா அவன்கிட்ட நீ இதை சொல்லு. தைரியம் இருந்தா திரும்ப அடின்னு. என்ன சொல்ற நீ? இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். இது கூட நான் பண்ணலன்னா நான் எப்படி என்ன ராணியா ஏத்துப்பேன்? உன்கிட்ட எதிர்பார்த்தது இதுதான். கலக்கு ஹிஸ்டோரியா? ஓய், உனக்கு ரொம்ப வலிச்சதா? உனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, நான் இப்ப ராணி. தேங்க்யூ கைஸ். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இதுவே சிரிச்சு பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. பார்த்துருக்கோம். ஆனா வில்லத்தனமா சிரிப்பாரு. இதுல நல்லா சிரிச்சாரு. என்னாச்சு? ரைனரே அடிச்சது யாருயா? இங்கேயா? ஆனியை காப்பாத்துறதுக்காக நம்ம அப்புறம் வரலாம். எங்க நண்பனை காப்பாத்துறது தான் எங்களோட முதல் நோக்கம். நாங்க எப்பவும் அப்படிதான்.
யார் ஐயா இவன்? கண்ணாடி. இல்லை இது புது கேரக்டர்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ. இன்னைக்கு எபிசோடு வந்து ஒரு மாதிரி மிக்சடாக இருந்ததுங்க. இந்த பக்கம் சந்தோஷமான நிகழ்வும் நடந்தது, இந்த பக்கம் வருத்தமாக வந்தது. கெனியோட டெத்து பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. நான் வேறு மாதிரி நினச்சேன், அவன் உயிரோட இருப்பான், அதுக்கு மேலே நம்மளை கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவான்லாம் நான் நினச்சேன். பார்த்தா அந்த கேரக்டரே முடிஞ்சு போச்சு. அதேமாதிரி இந்த வசனம்லாம் எங்கேருந்து எப்படி எழுதுறாங்களோ தெரில, பயங்கரமாக இருந்தது. ஆனால் அது உண்மை தான், நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு அடிமையாக தான் இருப்போம். அது நம்ம யோசிச்சு பார்த்தா எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் ஓடிட்டுருப்போம், அதுக்கு அடிமையாக தான் இருப்போம். அதெல்லாம் எப்படி யோசித்து எப்படி எழுதுறாங்களோ தெரில, வேறு மாதிரி இருந்தது அது. இன்றைக்கி லிவையா அந்த அந்த சின்ன பையனை காட்டுறப்போ அது ஃப்ளாஷ்கட்டில் காட்டினாங்க. பட் என்னால் ஏற்றுக்கவே முடியல, லிவையாது அவனா இப்படி இருந்தான் அப்படின்றது. எங்கேருந்து எப்படி வந்துக்கிறான், இவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்திருக்கான்றது தான் அது காட்டி, எப்படி இந்த லைஃப் எப்படி மாறி இருக்கு லிவை இதெல்லான்றதுல பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் கென்னி வந்து சொன்னான்ல, அந்த பேரண்ட் பொறுப்பெண்ணாலும் எடுத்து உனக்கு பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக அவனை பார்த்துக்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துட்டு அவன் போயிருக்கான். அது பெரிய விஷயம் தான். அப்படியே கட்டாயி இந்த பக்கம் வந்தால் நம்ம ஸ்டோரி எப்படி கூட்டத்தில் ஒரு பொண்ணு, யாரும் மதிக்காத பொண்ணு, இன்னைக்கு அவள் வந்து கண்ணை காட்டினா இன்னைக்கு சைனம். லிவையே இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, அவகிட்ட வண்டிட்டு தான் நிற்கணும். அதனால தான் போய் லிவையை போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கே அவளுக்கு தைரியம் வரல. லிவை எப்படி பார்த்துட்டு இருந்தாலும் அவரை போய் நான் இப்போ ஆர்டர் போடணுமான்றதுக்கு ஒரு ரிஹர்சல் பண்ண மாதிரி இருந்தது. போயிட்டு அடிச்சுட்டு பண்ணது நல்லா பண்ணால் போச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த மூமெண்ட்லாம். ஆனால் ஹிஸ்டோரியா வந்து இன்னும் மன போராட்டம்னு ஒன்று இருக்க தான் செய்யுது. நம்மளுக்கு வெளியே அவள் இப்போ ஜாலியாக இருக்கா, சகஜமாயிட்டான்னு இருக்கானா, அவள் மனசுக்குள்ளே ஒன்று ஓடிட்டுருக்கு. ஏன்னா அது தெரியுது, அவங்க அப்பா அந்த டச் பண்ணதில் உள்ளே போராடிட்டு தான் இருக்கா. எந்த வேலை போயிட்டுருக்கோ கரெக்டாக சரியான்ற மாதிரி. நம்ம சொல்லப்போனால் இறன் மாதிரி தான், அவனும் என்ன இதுன்னு உள்ளே குழப்புற மாதிரி இவளுக்கும் உள்ள குழப்பம் இருக்குது. ஆனால் இவள் வந்து தெளிவாக முடிவு எடுத்துருவா. கடைசியில் ஏண்டி இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடுவா. அந்த நம்பிக்கை இருக்குது. அது பார்க்கலாம் போகிற எபிசோடில். லாஸ்ட்டாக பார்க்கறதுக்கு இன்னும் ஷாக்கு. ரைனா அதுவும் ஆர்மை டைட்டனே ஒருத்தன் படுக்க போட்டிருக்கானா, அப்போ அந்த பீஸ்ட் டைட்டன் எவ்வளோ பவர் அது இருக்குதே. நான் ஸ்ட்ராங்கானது இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதையே இவ்வளோ அசால்ட்டாக போட்டிருக்கானா, அப்போ நம்ம இறன்லாம் இது முன்னாடி ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கு. அதுவும் பயங்கர ஷாக்காக இருந்தது. இங்கே ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.